ஒரு சூப்பர் டேஸ்ட்டான கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் எப்படி செஞ்சாக்குன்னு பார்த்துருமா. ஒரு கிளாஸ் பச்சரிசியை 2 டைம் கிட்ட நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம்னாலும் ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை மிக்சியில் சேர்த்துக்கரலாம். இதோடய வந்துட்டு 2 ஸ்பூனுக்கு மட்டும் வடித்த சாதம் சேர்த்துட்டு 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு டைம் கிட்ட அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரிசி அதிகமாக இருந்துச்சுன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்சியே போதுங்க. பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ கை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சம் கூட அரிசி தெரியவே கூடாது. நல்லா நைஸாக இருக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதையும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியை மட்டும் கரைச்சிக்கோங்க. பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவில் கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு அந்த சோடாவுக்கும் நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூனுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல மாவு கலவை, அதையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்றாதீங்க. அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு 1/4 மணி நேரத்துக்கு எடுத்துருங்க. கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும். அப்போனா தான் கரெக்டாக வெந்திருக்கு அர்த்தம். சுற்றியும் எடுத்து விட்டுருக்கோங்க. உடனே ஆனால் எடுத்து விடாதீங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு சுற்றியும் எடுத்து விட்டுட்டு கவுத்திட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு கிளாஸ் பச்சரிசியும் ஒரு கிளாஸ் வெல்லமும் இருந்தாலே போதும். சூப்பரான ஸ்நாக்ஸு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. கேரளா ஸ்டைல் கலத்தப்பம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.